ஹாய் ஆல், இன்றைக்கி கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரேமில் கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ ஃப்ரேம் எடுத்துட்டேன். அந்த ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேம் நீங்கள் கிளாத் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே வைக்கிற ஃப்ரேம் தான். ஏன்னா அது அது லூஸ் பண்ணுறது டைட் பண்ணுறதுக்கான ஃப்ரேமு, அதனால் அதை மேலே தான் வைக்கணும். ஸோ கீழே இருக்கிற ஃப்ரேமில் நாம் இப்போது கிளாத்தை போட்டுக்கலாம். வீடியோவை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். கீழே இருக்கிற ஃப்ரேமில் கிளாத்தை போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேம் மேலே போட்டுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா ஃப்ரேம் கொஞ்சம் டைட்டாக இருக்கனால நான் லூஸ் பண்ணிக்கிறேன். லூஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டைட் பண்ணிக்கிறேன். நாம் லூஸ் பண்ணுறதுக்கும் டைட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்க்ரூ வச்சுருக்குறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சேமாக வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாத் ரொம்ப லூஸாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? அது ரொம்பவே லூஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக இருக்கணும். அதனால் மேலே நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு, அதாவது அந்த ஃப்ரேம் ஒட்டி வச்சுட்டு கீழே நம்ம கிளாத்தை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அது டைட்டாகிடும். ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக தான் இழுக்கணும். நீங்கள் ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் கழண்டு வந்துடும், அதாவது ரெண்டாக வந்துடும். ஸோ நீங்கள் எல்லா சைடுமே நீங்கள் ரொம்ப டைட்டாக இழுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே டைட்டாக தான் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடுறப்போ உங்களுக்கு சுருக்கம் விடாமல் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு சுருக்கம் விழும். தென் பார்த்திங்கன்னா அந்த கிளாத்தில் இருக்கிற நூலும் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட்டாக ரொம்பவே இழுத்துக்கோங்க. நீங்கள் டைட்டாக வச்சதுக்கப்புறம் அதில் நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். அதாவது ஒரு ட்ரம்மை நம்ம தட்டுறப்ப எப்படி சவுண்ட் கேட்குமோ அந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். அந்த மாதிரி இருந்தால் ஓகே. இப்போ நம்ம ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் கிளாத்தை ஃப்ரேம்லேயும் ஸ்டாண்ட்லேயும் இது போல் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்.